ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1 இயராக ஃபிஷ் ஆயில் டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைமில் அமேசானில் எனக்கு ஃபிஷ் ஆயில் டேப்லெட் சர்ச் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் கவனித்தேன். அந்த ப்ராடக்ட்டோட டைட்டிலில் லெட் ஃப்ரீ ஃபிஷ் ஆயில் டேப்லெட்னு சொல்லிட்டு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன லெட் ஃப்ரீ, அதையும் டைட்டில் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நான் படித்து பார்க்கும்போது தெரிய வந்துச்சு. உண்மையிலே நிறையா ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸில், அதுவும் லீடிங் பிராண்ட்ஸில் கூட லெட்டு கலக்கிறாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, யோசிச்சு பாருங்கள், நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கரெக்டாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணாங்க டைட்டிலில். அதை பார்த்ததுக்கப்புறம் சைக்காலஜிக்கலாக இம்பாக்ட் ஆகி உடனே நான் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் தேர்ந்தெடுத்தேன். இதில் என்ன தெரியுதுன்னா, கஸ்டமர்ஸோட சைக்காலஜியை ப்ராப்பராக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பிஸ்னஸையும் லாங் டர்முக்கு கொண்டு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சேல்ஸ் சைக்காலஜி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேல்ஸ் சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் ஆங்கரிங் எஃபெக்ட். அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிருப்போம், இது வாங்கணும்னு இன்டென்ஷனே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் ஆஃபர்னு சொல்லிட்டு 500 ருபீஸ்க்குள்ள ப்ராடக்ட்டை 399 ருபீஸ்க்கு செல் பண்ணுவாங்க. வச்சு 100 ரூபா அது கம்மி பண்ணி செல் பண்ணுவாங்க. உடனே விழுந்து அடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வருவோம். கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், பிக் பில்லியன் டே, இது எல்லாமே இந்த கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால் அவங்களுக்கு நஷ்டம் தான் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 சேல் எடுக்க வேண்டிய இடத்துல 1000 சேல் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷமும், அவங்க இன்னும் ஆப்போசிட்டில் இருக்க செல்லரை விட நம்ம புத்திசாலி நிரூபிச்சிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னா, முடிஞ்சளவுக்கு 50 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின்லாம் ரன் பண்ணிவிட்டு ரீடார்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கான கூப்பன்ஸ் கோட் தரோம். இந்த கூப்பன் கோட் எப்படி பண்ணால் உங்களுக்கு மட்டும் 50 ருபீஸ் ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு மட்டும் 100 ருபீஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, எமோஷனலாக அவங்க ஒரு இதாவாங்க. ஓகே, நமக்கு மட்டும் இந்த கூப்பன் கோட் கிடச்சிருக்கு, நமக்கு மட்டுமே இந்த ஆஃபர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆங்கர் எஃபெக்ட்னா பேசிக் என்னன்னு சொல்லிட்டேன். இதை எப்படி ஆன்லைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் அடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அடுத்து சேல்ஸ் சைக்காலஜியில் இருக்க கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபோமோ. அதாவது ஃபோமோன்னு கேட்டிங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ, இது நம்ம கை விட்டு போயிடுமோ. சின்ன வயசுல எல்லாம் தெரிஞ்சது தான். ஐஸ்கிரீம் வண்டி பில் அடிச்சுட்டே போவாங்க. நம்ம அம்மாட்ட காசு கேட்டுகிட்டே போழுதுட்டு அவங்க தள்ளி இந்த பில்லு சவுண்டு கொஞ்சமாக குறையும் போது நமக்கு உள்ளுக்குள்ளே ஐயோ போயிடுவாங்களோ, அடுத்த தெருவு போயினா அந்த ஐஸ்கிரீம் போயிடுமோன்னு சொல்லிட்டு உடனே நம்ம சண்டை போட்டு ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். அந்த இடத்துல இருந்தால் முதல்ல ஃபோமோவே ஆரம்பிக்குது நம்ம லைஃப்பில். நான் ரீசெண்டாக ஒரு வெபினாருக்கு போயிருந்தேன். 100 ரூபா தான், பட் ஆனால் நீங்கள் நிறைய விஷயம் இன்வெஸ்ட் பண்ண பற்றி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இதை பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக சும்மா பேசிக்காக ஒரு 2 மணி நேரம் பேசிவிட்டு இது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயங்கரமாக கற்றுக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகலாம், அதுக்காகவே டெடிக்கேட்டடாக நாங்கள் ஒரு 1-on-1 செஷனு ப்ளஸ் கோர்சஸ்லாம் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 10,000 ருபீஸ்க்கு ஒரு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் 24 ஹவர்ஸில் வாங்கினா 10,000, அதை மீறிட்டிங்கன்னா 45,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான். நான் சொன்ன இந்த ஐஸ்கிரீம் கதை, இப்போ நான் சொன்ன இந்த வெபினார் கதை, ப்ளஸ் அமேசானில் போகிற டீல்ஸ், இது எல்லாமே இது. ஸோ அப்பப்போ உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் நீங்கள் இந்த ஃபோமோ கிரியேட் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக்கலாக நிறைய சேல்ஸை கொண்டு வரும். அடுத்து நம்ம சேல்ஸ் சைக்காலஜியில் பார்க்க போகிற கான்செப்ட் ஸ்கேர்சிட்டி. அதாவது ஸ்கேர்சிட்டினா உங்களுக்கே தெரியும், ஃபோமோக்கும் ஸ்கேர்சிட்டிக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதில் எப்படி நம்ம கைவிட்டு போய்டும்னு நினச்சி வாங்குறது பேர் ஃபோமோ. இது என்னென்னா, ஐயோ அந்த ப்ராடக்ட்டே அதிக கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது, அப்போ இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ப்ரீஷியஸானது இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு எமோஷனலாக தூண்டுதல். இது எனக்கு பர்சனல் லைஃப்பில் எப்போ இருந்துச்சுன்னா, ராயல் என்ஃபீல்டு பைக் சொல்லலாம். நம்ம ஒரு ஜனவரி மாதம் ஒரு ராயல் என்ஃபீல்டு புக் பண்ணால் பயங்கரமாக சீன் போட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தருவாங்க. ஓகேவா? இது இன்பிட்வீன் என்னன்னா, திடீர்னு எனக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு புக் பண்ணதுக்கப்புறம், சார் உங்கள் 6 மாதம் டைம் பீரியட் சொன்னால, ஒருத்தர் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டாரு, வேணும்னா வாங்கிக்கோங்க, ஐயா சாமி உடனே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் போக வேண்டியிருந்த நான் அம்மாவோட ஜுவல்ஸ்லாம் வச்சு வாங்கினேன் பைக்கை. ஸோ அந்த இடத்துல என்னென்னா, லிமிட்டட் குவான்டிட்டி, இதுவும் போயிடுச்சுன்னா திருப்பி இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணணும். ப்ரைஸை பற்றி கவலை கிடையாது. அதுலையாவது ஃபோமோவில் ப்ரைஸு அந்த மாதிரி விஷயத்தை வச்சு விளையாடுவாங்க. இது குவான்டிட்டி வச்சு விளையாடுறது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது மக்கள்கிட்ட சைக்காலஜிக்கலாக இம்பாக்ட் ஆகும். நானே பட்டிருக்கேன் தான் சொல்கிறேன். இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டாண்டப் காமெடிஸ் பண்ணுறவங்க, அப்புறம் கான்சர்ட் கிரியேட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒன்லி 5 சீட்ஸ் அவைலபிள், 10 சீட்ஸ் இன்னும் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் டவுன் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரைஸை பற்றி கவலைப்படாமல் அந்த ஒரு விஷயம் நம்ம கிடைக்காம போயிடுமோன்ட்டு கிரியேட் பண்ணுறது தான் ஸ்கேர்சிட்டி. ப்ரைஸை வச்சு பயன்படுத்துறது அப்படின்றது ஃபோமோவில் வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஸ்கேர்சிட்டிக்கும் ஃபோமோக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் ஸ்கேர்சிட்டின்ற சைக்காலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் சாய்ஸஸ். அதாவது சாய்ஸஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கணும். அவ்வளோதான் சார். நம்ம ஒரு கடையில் ஒரு 10 ப்ராடக்ட் 100 ப்ராடக்ட் கொண்டு வரோம்னு நினைக்கிறீங்க, அதானே? அப்படி கிடையாது. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டில் கூட நீங்கள் வேரியேஷன்ஸ் காட்டலாம். தேட்டர்ஸில் பாப்கார்ன் செல் பண்ணுவாங்க. ஸ்மால் பீசஸ்ன்னு இருக்காங்க, மீடியம் சைஸ் இருக்கும், லார்ஜ் சைஸ் இருக்கும். ஸ்மால் சைஸஸ் 100 ரூபா சொல்லுவாங்க, மீடியம் 125 சொல்லுவாங்க, லார்ஜ் 180 சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்மால் 100 ரூபா, மீடியம் 125 ரூபா தானே, 25 ரூபா போட்டால் நம்ம அதை விட அதிகமாக குவான்டிட்டி கிடைக்குதுன்ட்டு மீடியமை ப்ரிஃபர் பண்ணுவோம். லார்ஜுக்கு எப்போவுமே போக மாட்டோம்னு வச்சுக்கோமே. பட் ஆனால் எல்லாருமே ஸ்மாலை ஸ்கிப் பண்ணிட்டு மீடியம் போகிறாங்கல்ல, அதுதான் அவங்களோட வெற்றி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேல்ஸ் சைக்காலஜியில் இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் கொஞ்சம் புதுசான கான்செப்ட் தான். பெனிஃபிட்ஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ். அதாவது உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸ்க்கோ கண்டிப்பாக 2 விஷயம் இருக்கும். ஒன்று பெனிஃபிட்ஸ், இன்னொன்று ஃபீச்சர்ஸ்.
பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாங்கினா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு 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 ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் சால்வ் பண்ணணும்னு தெரிவிக்கிறோம். பட் ஃபீச்சர்ஸ்ன்றது எப்படின்னா, இந்த ஒரு விஷயம் இருக்குது, இதனால தான் இந்த ஃபீச்சர்ஸே உங்களுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ப்ராசர்னு பார்ப்போம். இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோன் 10,000 வாங்கினா நல்ல ஃபோனாக இருக்கும், 5,000 வாங்கினா இன்னும் நல்ல ஃபோனாக இருக்கும், 7,000 ஒரு ஃபோன் வாங்கினா கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்டில் போடும். இப்போ ப்ரைஸ்லாம் இல்லை, அதில் என்ன ப்ராசஸர் இருக்குது, என்ன ரேம் இருக்குது, அது உள்ள இன்டர்னல் மெமரி எவ்வளோ இருக்குது, அதில் ஓஎஸ் என்ன, ஓஎஸ் எவ்வளோ வருஷம் வரைக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டி எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ஓரியன்டாக பார்க்குறோம். ஈவன் அந்த ஃபோனோட பாக்ஸில் எப்படி நம்ம போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்லாம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 650, அப்புறம் 8GB ரேமு, DDR4 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ எப்படி போட்டிருக்காங்க, ஸோ திஸ் ஃபோன் கண்டெய்ன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 650 will boost your games to next level. The motor cooling effect will cool your phone at any instant. அதாவது உங்கள் ஃபோனு சூடாகாமல் இருக்கிறதுக்காகவே நாங்கள் உள்ள கூலிங் பேட் வச்சுருக்கோம். கூலிங் பேடுக்குன்னு மட்டும் சொல்லாமல் இந்த கூலிங் பேட்னால என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதையும் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது ஃபீச்சர்ஸ் ஓவர் பெனிஃபிட்ஸை நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்த சேல்ஸ் சைக்கிள் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து அப்செல். இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான். டே பை டே நம்ம இன்னமும் அதெல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். இதே தான் நம்ம கஸ்டமர்ஸ் டீம் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ரியல் லைஃப்பில் இருந்தே சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து மளிகை கடை வச்சுக்கிறவர். ஒரு 15 to 18 இயர்ஸ் பிஃபோர் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேட்பேன். என்கிட்ட புலம்பிட்டே இருப்பாங்க அப்போ பக்கத்தில். என்ன பால் விற்று என்ன 50 பைசா லாபம் கிடைக்குது, ஒரு நாளைக்கு 50 பால் பாக்கெட் விற்றா கூட 25 தான் கிடைக்குது, இதில் ஒரு சின்ன பால் பாக்கெட் ஏதாவது லீக் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டும் போயிடும், அதில் ஃப்ரிட்ஜ் கரண்ட்டு கவர் பேக் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, லாபமே இல்லைன்னு புலம்பிட்டே இருப்பாங்க. நான் கேட்டேன், இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களே, அப்புறம் பால் வைக்கிறீங்க, அதை வேணாம்னு சொல்ல வேண்டியதான், நான் என் பால் இல்லாமல் கடை நடத்த முடியாதுன்னு கேட்டால் அப்போ என்ன சொன்னது, இல்லை பால் வாங்குறவங்க பால் மட்டும் வாங்க மாட்டாங்க, கூட வந்து சக்கரை வாங்குவாங்க, டீ தூள் வாங்குவாங்க, பிஸ்கெட் வாங்குவாங்க, பிரெட் வாங்குவாங்க. ஸோ இது மாதிரி 4 விதமான ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து வாங்குவாங்க. இதில் நம்ம ப்ராஃபிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட அதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். சுகரில், டீ தூளில், காஃபி பவுடரில், பிஸ்கெட்ஸ் எல்லாம் நிறைய லாபம் கிடைக்கும். அதை வச்சு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக இன்னொரு கடைக்கு போவாங்க, அங்கே எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளுமே அப்செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பூர்விகாக்கு போனேன், மொபைல் மட்டும் வாங்க போனேன். இன்ஃபேக்ட் அமேசான் கார்ட்லேயே வந்து டெம்பர் கிளாஸும் கேஸ் கவரும் கம்மியான பட்ஜெட்டில் போட்டு வச்சுட்டேன். ஆனால் அங்கே போனால் சார் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, வரதுக்கு 2 நாள் ஆகுன்றாங்க. 2 நாளில் கீழே வச்சு என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு வாங்கிடுங்க. அமேசானில் 200 rupees விற்கிற டெம்பர் கிளாஸை அங்கே நான் வந்து 350 கொடுத்து வாங்கினேன். 150 ரூபா விற்கிற கேஸ் கவர் அங்கே 350 rupees கொடுத்து வாங்கினேன். வேறு வழி இல்லை. ஸோ நம்ம அப்ஸ்கேல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு அதுக்கேற்ற ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ப்ராடக்ட்டோ அதை வச்சு அப்ஸ்கேல் பண்ண பார்க்கணும். வேரியேஷன் லிஸ்டிங்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த சேல்ஸ் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஓன் வெப்சைட் ரன் பண்ணலாம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் ரன் பண்ணலாம், ஈவன் நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே வந்து உங்களோட டெஸ்டிமோனியல்ஸோட ஒரு அவுட்புட்டை கண்டிப்பாக ஷோ ஆஃப் பண்ணணும், பயங்கரமாக ஷோ ஆஃப் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி தேதிக்கு 2024 25 இருந்தால் கூட சொல்கிறேன், அதை கன்சிடர் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாங்கிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ்க்கான மெயின் ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டரை வந்து இன்றைக்கி டெஸ்டிமோனியல் தான். ஸோ தயவு செய்து டெஸ்டிமோனியல்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாங்கி அவைல் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்களே அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன மாதிரி இன்புட் வாங்குறீங்க, ரிவ்யூஸா, ரேட்டிங்ஸா, இல்லை வீடியோ மாதிரி ஏதாவது அவுட்புட் கொடுக்குறாங்களா, ஏதோ ஒரு விதத்தில் அவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வாங்கி அதை ஷோ ஆஃப் பண்ணணும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடு கட்டுற விஷயமா ஒரு ரியல் எஸ்டேட் பில்டரை பார்க்கும்போது அவரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி வீடு சாவி கொடுப்பாரு, அது சாவி ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு கையிலேருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. அப்போ பார்க்கும்போது ஓகே இவ்வளோ பெரிய பில்டர் போல இருக்குது. அப்போ நமக்குள்ள சைக்காலஜிக்கலாக ஒரு நம்பிக்கை தன்மை வருது, ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் தான். ஓகேவா? இது வந்து சேல்ஸ் சைக்காலஜி கூட வருமானது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் 100% வந்து உங்களுக்கு ப்ரூஃப்ன்றது என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இதை போனஸாக வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இ-காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணால் சரி, ஒரு கிளைண்ட்டுக்கும் சரி, ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து வெப்சைட்டில் ஷோ ஆஃப் பண்ணும்போது ரொம்ப ஃபாண்ட் சைஸ் கம்மியாக வச்சுருப்பேன். அதுக்காக அது எடுத்துடக்கூடாது. இப்போ டைட்டில் வந்து ஒரு 25 சைஸில் இன்ச்சஸில் வந்து ஃபாண்ட் சைஸ் இருந்துச்சுன்னா நான் ப்ரைஸை வந்து ஒரு 18 to 16 அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பேன். ஏன்னா ப்ரௌஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னன்றது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ சின்னதாக வைக்கிறோமோ அது அவங்களுக்கு பெருசாக மேட்டராகவே தெரியாது. 150 ரூபா 150 ரூபா மட்டும்தான். வெப்சைட்லேயும் லிஸ்ட் பண்ணும்போது, ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ரைஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சி காட்டும்போது, சைஸை குறைக்கும் போது இது சைக்காலஜி இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய சர்வீஸில் சொல்லியிருக்கு. 100% ப்ரூஃப் கிடையாது. பட் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுல காசாக நம்ம யோசிச்சு பாருங்கள். அதனால் உங்களோட வெப்சைட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேல்ஸ் சைக்காலஜி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பற்றி ஒன் பை ஒன் டெப்த்தாக பேசலாம். அந்த வீடியோஸாக மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.